வணக்கம் நண்பர்களே, விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் மக்கள் மத்தியிலையும் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு சூடான செய்தி என்னன்னா, மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் வரப்போகுதா அப்படிங்கிறது தான். சட்டசபை தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் என்ன? இது உண்மையா? யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வரப்போகிற எலெக்ஷனை முன்னிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் வியூகங்களை வகுத்துட்டு வர்றாங்க. குறிப்பாக பெண்களோட வாக்குகளை கவரணும் அப்படிங்கிறதுல எல்லா கட்சிகளுமே ரொம்ப குறியாக இருக்காங்க. ஏன்னா குடும்ப தலைவிகளோட மனசில் இடம் பிடிச்சிட்டா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வாக்கும் கிடைச்ச மாதிரி தான் அரசியல் கட்சிகள் நம்புகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். இதனை முன்னிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குவோம்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முன்கூட்டியே மகளிரின் வங்கி கணக்கில் ஒரு பெரிய தொகையை, அதாவது சுமார் 5000 ரூபாய் ஆளும் கட்சி செலுத்த போகிறதா ஒரு தகவல் லீக் ஆகிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படலைனாலும் நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பலத்த எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. சரி, அப்படியே பணம் போட்டாலும் அது எல்லாருக்கும் கிடைக்குமா? நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டத்தில் சுமார் 1,30,00,000 பெண்களுக்கு மட்டுமே பணம் கிடைச்சது. தகுதி இருந்தும் பல பெண்களுக்கு கிடைக்கல. இது மக்கள் மத்தியில், குறிப்பாக விடுபட்ட பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. நாங்களும் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி பரவலாக எழுந்தது. அதனால் இந்த முறை தேர்தல் நேரத்தில் மீண்டும் ஒரு தொகையை அக்கௌண்ட்டில் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக பாகுபாடு இல்லாமல் விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தா மட்டும்தான் அது அரசியல் ரீதியாக பெரிய நன்மை தரும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. திரும்பவும் பார்த்து கொடுத்தா அது தேர்தலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிவிப்பு வந்தால் அது பெரும்பாலும் அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்பலாம். இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஒருவேளை அரசாங்கம் அறிவித்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த 5000 ரூபாய் அல்லது எந்த ஒரு பணமும் வந்தால் அதை தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே மக்களோட வரி பணம் தான். அது மக்கள் கைக்கு வந்து சேர்றதுல எந்த தப்புமே இல்லை. ஆனால் அந்த பணத்தை அப்படியே ஆடம்பர செலவு பண்ணிடாமல் ஒரு சிறு தொகையாவது உங்கள் எதிர்கால தேவைக்காக, குழந்தை படிப்புக்காகவோ கொஞ்சம் சேமிக்க பழகுங்க. ஒரு முறை கிடைக்கிற இந்த பணத்தை விட அடுத்த 5 வருஷம் நம்ம வாழ்க்கை தரத்தை யார் உயர்த்துவாங்க, நம்ம ஊருக்கு யார் நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு நல்லா யோசித்து உங்கள் சுய சிந்தனையோடு சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க. இந்த தேர்தல் கால வாக்குறுதிகள் மற்றும் பணம் வழங்குவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய நியாயமான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் எந்தவித சார்பும் இல்லாத சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.